அங்க என்னடி பார்வை? அம்மாச்சி ரொம்ப ஏய், பாவம். எல்லாரும் பாவம் தான். அங்க நான் இருந்த வரைக்கும் அம்மாச்சியும் அத்தைகளும் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதையாவது பண்ணாங்களே. வா, பேத்தி மேல ரொம்ப தான் பாசம். வீட்டுக்கு ஆட்டோ வர வச்சு போயிருக்கலாம் போல இருக்கு. சரி பரவாயில்ல, வா தெருமுனையில பிடிச்சுக்கலாம். கோமதி, அவசரமா வெளியே போயிட்டு இருக்கோம், அப்புறம் பாத்துக்கலாம். இரு கோமதி, பேசணும். எப்படி இருக்க அரசி? நான் நல்லா இருக்கேன். சினிமா கதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி என்னென்னமோ விஷயம் கேள்விப்பட்டமே, உண்மையா? எந்த பொண்ணாவது அவளே தாலி கட்டிட்டு போய் அடுத்தவங்க வீட்டுல உட்காருவாளா? உனக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்காம தான் குமாரோட போனியா? அப்புறம் ஏன் தாலியை கலட்டி அவங்கிட்ட கொடுத்துட்டு ஓ வீட்டுக்கு போன? இப்ப அவன் ஜெயில இருக்கான்ல, வந்தது என்ன நடக்கும்? நீ அவன் வீட்டுக்கே போயிடுவியா? ஏன், உங்களுக்கு ஏதாவது முக்கியமா தெரிஞ்சுக்கணுமா இதை பத்தி? உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாமா? இல்ல கோமதி, என்ன இருந்தாலும் ரோட்ல அடுத்தவங்க கதையை பேசுறதுக்குன்னே வெயிட் பண்ணுவீங்களா? என்ன கோமதி, ஒரு அக்கறையில தான் கேட்டோம். ஏய், உங்க அக்கறை எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அவ சட்டியில என்ன குழம்பு கொதிக்குதுன்னு மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டு சட்டியில என்ன கொதிக்குதுன்னு பாக்காதீங்க. ஏய், நீ வா. கிடக்குறாளுங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு இதுக்குன்னே ரோட்ல நின்னுட்டு இருப்பாளுங்க. நான் திரும்பவும் கடத்தரவுக்கு வருவேன். உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, பார்த்து என்ன வேணுமோ வாங்கிட்டு வரேன், சரியா? அப்புறம் ஏய், ஆத்தாடி, இவளுங்களா? அவளுங்களை விட இவளுங்க மோசமானவங்களாச்சே. விட்டா நல்லா பேசுவாளுங்க. ஆஹா, வேண்டாம் வேண்டாம், நம்ம கிளம்புன நேரமே சரியில்லை. நாளைக்கு பாத்துக்கலாம். வா வீட்டுக்கு போலாம். சீக்கிரம் வா, போலாம். வா வா போலாம், வா. தப்பு பண்ணவன் வீட்டு ஆளுங்கெல்லாம் நல்லா வெத்தலையை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா பாதிக்கப்பட்டவங்களால தான் வெளியே தலை காட்டவே முடியல. இதுக்கெல்லாம் நல்ல அனுபவிப்பான் அவன். ஏய் வாடி. இது என்ன இவ கார்ல சுடுதண்ணியை ஊத்திக்கிட்ட மாதிரி இந்த குதி குதிச்சுட்டு போறா?